Hi viewers, welcome to Sports Diary program. Sports Diary நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸோட இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு எபிசோடா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இன்டர்வியூஸை தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காம்படிஷனை பார்க்க போறோம். விளையாட்டு நிகழ்வை அந்த என்ன விளையாட்டு அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். பாரம்பரிய கலைகள் நிறைய இருக்கு, அதே மாதிரி தற்காப்பு கலைகளும் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா சென்னை மேடவாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய பள்ளியில மாநில அளவிலான ஒரு சிலம்பு போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஃபைனல்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு மேட்சா வந்து விளையாட போறாங்க. சிலம்பாட்டம் சொல்லும் போது ஒரு பழமை வாய்ந்த ஒரு விளையாட்டுன்னே சொல்லலாம். தமிழரோட வீர விளையாட்டு, ஒரு தற்காப்பு கலை அப்படின்ற ஒரு விஷயம். சுமார் 5000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அகத்திய முனிவரால் 64 கலைகள்ல ஒரு போற்றப்பட்ட ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலம்பாட்டம் வந்து பெயர் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2019 சிலம்பாட்ட விளையாட்டுக்காக ஒரு பெரிய அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. ஐநா சபையில வந்து சிலம்பாட்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பு சுற்றுதல் அப்படின்றதுதான் சிலம்பாட்டம் அப்படின்ற பேர் வந்தது. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமாவது எடுத்துக்கணும் ஒரு விளையாட்டு வீரர் வந்து சிலம்பாட்டத்துல வந்து தேர்வாகி நல்லா விளையாடுறதுக்கு 2 பேர் தேவைப்படும். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த விளையாட்டை வந்து விளையாடுவாங்க. விழாக்கள்ல, திருவிழாக்கள்ல இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து விளையாடி இந்த விளையாட்டு விளையாடுறதுனால என்ன பயன் அப்படின்னா மஸ்குலர் அஜிலிட்டி, அது மட்டும் இல்லாம ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், லெக் ஐ கோஆர்டினேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த விளையாட்டு மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது மாநில அளவிலான ஆடவர் மகளிர் சிலம்பாட்ட போட்டி வந்து சென்னை மேடவாக்கத்துல நடக்குது. அந்த போட்டியை தான் நம்ம காண போறோம். வாங்க பார்க்கலாம்.
சம புள்ளிகள் பெற்ற நேரத்தில் மீண்டும் அரை மணித்துளிகள் அரை நிமிடம் வழங்கப்படுகிறது. இருவரும் 51 புள்ளிகள் பெற்று சமநிலையில் இருக்கிறார். அரை நிமிடங்கள் வழங்கப்படும். இந்த வீரர் பெற்ற புள்ளிகள் 53. நீலப்பட்டி அடைந்த வீரர் பெற்ற புள்ளிகள் 55 புள்ளிகள் அடிப்படையில் நீலப்பட்டி அடைந்த வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். வாழ்த்துக்கள். புள்ளிகள் பெற்ற வீரர் 2வது இடத்தில் என்பதை மகிழ்ச்சி தெரிவித்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊராட்சி ஒன்றியப்பள்ளி மேடவாக்கத்துல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது மாநில சிலம்பாட்ட போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. ஃபைனல்ஸ்ல இருக்கும். ஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அண்டர் 10ல இருந்து அப்புறம் வெயிட் கேட்டகரிஸ் நிறைய இருக்கு, பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும். ஃபர்ஸ்ட் நடந்த ஃபைனல்ஸ் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 10 கேட்டகரி, அதாவது 10 வயசுக்கு உட்பட்ட பாய்ஸ் கேட்டகரியில 2 பேர் மோதினாங்க, ஸ்ரீமன் அண்ட் அபினேஷ். இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா அபினேஷ் வின் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். ஹாய். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபைனல்ஸோட அண்டர் 10 கேட்டகரியில நீங்க வந்து மோதி இருக்கீங்க ஸ்ரீமனோட. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க? ஓகே, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 44 நீங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமன் வந்து 42. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விளையாடும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங்? ஹாப்பியா இருந்தது. ஓகே, எவ்வளவு வருஷமா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 இயர். 1 இயர் தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 44 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ்ல வந்து நீங்க லீடிங் ஆயிட்டீங்க ஸ்ரீமனோட. செகண்ட் ரவுண்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸும் அவர் வந்து 9 பாயிண்ட்ஸும் எடுத்து செகண்ட் ரவுண்ட் முடிவுல 51-51 ஈக்குவலா வந்தீங்க. அந்த ரவுண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் சோகமா தான் இருந்தது. இல்ல, அவர் எப்படி ஃபைட் பண்ணாரு? கொஞ்சம் பயங்கரமா ஃபைட் பண்ணாரு. ஓகே, சரி, டை ஆச்சு அந்த ரவுண்டு 51-51 அந்த ரவுண்டோட முடிவுல. அதுக்கப்புறம் டை பிரேக்கர் வந்து ஒரு அரை நிமிஷம் கொடுத்தாங்க. அதுல எப்படி இருந்தது உங்களுக்கு ஆடுறதுக்கு? கொஞ்சம் சோகமா இருந்தா அடுத்து கொஞ்சம் லீடிங் வந்துட்டேன். வின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஓகே, சோ வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அண்டர் 10 கேட்டகரியில நீங்க வந்து இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணணும்னு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.